பரிசுத்த யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கின்றோம். யோசுவா ரோபானியரையும் காத்தியரையும் மனேசியின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து ஆண்டவருடைய சமூகத்திற்குள் பகுதி உண்டாகட்டும். கோத்திரங்கள் எத்தனை பேர்? 12 கோத்திரம். ஆனால் ஆசீர்வதிக்கு அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை கோத்திரம்? எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். எத்தனை கோத்திரத்தை இப்ப அழைத்திருக்கிறார்? 2 கோத்திரத்தார். அதாவது தான் தகப்பன் செய்திருக்கின்ற பாவத்தை அவர்கள் விட்டு ஓய்ந்தபடியினாலே அந்த ரூபானியர்களுடைய புத்தர்களிலே காத்தின் என்ற கூட்டத்தை எடுத்தார். அப்பா வழி அம்மா வழி என்றெல்லாம் போய் கொண்டிருக்காமல், அப்பா செய்த பாவம் அம்மா செய்த பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் வழியில நடக்காமல் கர்த்தருக்கென்று வாழ்கின்ற ஒரு புத்தியை எடுத்துக்கொண்டபடினாலே காத்தின் புத்திரத்தையும் மலேசியின் புத்திரத்தையும் அவர்களை எடுத்துக்கொண்டார். ரூபானியரையும் காத்தியரையும் மலேசியின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற கோத்திரம் மலேசியின் கோத்திரம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம் என்பதற்காக முழு கோத்திரத்தையும் எடுத்துக் கொள்ளவில்லை, அதில் பாதி கோத்திரத்தை மாத்திரம் எடுத்தார். நாம் ஒரு மாம்பழத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால் மாம்பழம் பாதி நல்ல பழம் தான், ஆனால் அது பாதி அழுகி இருக்குமே. ஆனால் அந்த பாதி என்ன செய்கிறோம்? வெட்டி விடுகின்றோம், வெட்டி தூக்கி எறிந்து விடுகின்றோம். அந்த பாதி கோத்திரத்தை இவர் பார்க்கிறார். முழு கோத்திரமும் அங்கே இருக்கின்ற பொழுது அதில் பாதி கோத்திரத்தை எடுத்துக் கொள்கிறார். எந்த கோத்திரம் அது? ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம். மனேசையின் கோத்திரமோ ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம். ரூபானியனுடைய கோத்திரமோ சபிக்கப்பட்டிருக்கின்ற கோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் நீ சபிக்கப்பட்டிருந்தாலும் நீதி உனக்குள் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை நீ அடைய முடியாது என்பதை தேவன் இங்கே காட்டுகிறார். அதிலே பாதி கோத்திரத்தை எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற நாம், தவறுகளை ஆண்டவர் அனுசரித்துக் கொள்ள மாட்டார். தப்பிதங்களை தேவன் கண்டித்து நம்மை உணர்த்தி வழிநடத்துவார். இப்போ என்று சொல்லி நான் உன்னை சபித்து விட்டேன் என்பதற்காக உன்னுடைய பேமைகளை சபிக்க மாட்டார். அவர்கள் திரும்பி நலமானவைகளை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற போது அந்த பேமையை, அந்த குடும்பத்தை எடுத்துக் கொள்கிறார். உன்னுடைய தகப்பன் செய்த பாவத்தினால் உன்னை தண்டிக்கிறேன் என்று சொல்லாமல் அவன் செய்திருக்கின்ற நீதியின் நிமித்தமாக அந்த சாபம் அங்கே அடிவெட்டி போகின்றது நாம் பார்க்கின்றோம். தகப்பன் செய்த பாவம், தாய் செய்த பாவம் என்று அதை நாம் அனுசரித்து போகும் பொழுதுதான் நாம் அந்த பாவத்திற்குள் உணர்ந்தையாகின்றோம். அதை விட்டு விலகி நம் தேவனுடைய சமூகத்திற்குள் நீதியாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க எடுக்கிறார். 12 கோத்திரத்தில் 3 கோத்திரத்தை எடுக்கிறார். 1 ரூபானியருடைய கோத்திரம், 2வது காத்தினுடைய கோத்திரம், 3வது மனேசையின் பாதி கோத்திரத்தை மாத்திரம் எடுக்கிறார். மீதி 9 கோத்திரம் எங்கே போயிற்று? யோசித்து பாருங்கள். தள்ளுபடியாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்மை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை எதனைத்தான் செய்து கொண்டிருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்மை சபித்தாரே, என்னை ஆண்டவர் ஒதுக்கிவிட்டாரே என்று சொல்லி நாம் ஒதுக்கிக் கொண்டால் தேவன் உன்னை ஒதுக்க மாட்டார். உன்னுடைய நல்ல குணங்களை பார்த்து தேவன் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்கிறார். சங்கீதத்திலே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம், இதோ 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 65 13. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. மேய்ச்சலுள்ள ஆடுகளிலே, மேய்ச்சலுள்ள நிலங்களிலே ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஆம். 12ஆம் வசனம், வனாந்தர தாவரங்களிலும், வனாந்தர தாவரங்களிலே பொழிகிறது. என்ன பொழிகிறது? வனாந்தர தாவரங்களிலே பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது செழுமையான இடத்தில் எல்லாம், வனாந்தரத்திலே யார் ஒருவர் இருதயங்களிலே வறண்டு நிற்கிறார்களோ, அழுகையில் இருக்கிறார்களோ, உண்மையாயிருக்கிறார்களோ, வெறுமையாயிருக்கிறார்களோ அவர்களிலே தேவனுடைய அருள் புரிந்து கொண்டிருக்கிறது. வேற கதி இல்லை. இதோ ஒன்றுமில்லாதவர்களுக்கு தேவனை கதி என்று வாழ்கின்றோம். எல்லாம் உடையவர்களுக்கு அவருடைய சொந்த பெருசு, சோறு பெருசு, பிள்ளை பெருசு, மனைவி பெருசு, குடும்ப பெருசு, தாய் பெருசு என்று போய்விடுவார்கள். உண்மையன்றி ஒரு பெரும் கதி இல்லை என்று சொல்லுகின்ற போது அந்த நம்பிக்கையை தேவன் அவர் பெருமையாக்கப்படுவதில்லை, அந்த நம்பிக்கை கெடுப்பதில்லை. நீ எங்கே போவாய் என்று அவருக்கு தெரியும்.
ஆண்டவர் சொல்கிறார், இதோ உனக்கு நான் சுகத்தை கொடுத்து விட்டேன், உனக்கு சுகத்தை நான் தந்து விட்டேன், நீ போய் இதை எடுத்துக்கொள். நான் போக மாட்டேன், இதே இடத்துல அமர்ந்து கொண்டிருப்பேன், என் குணத்தை விட்டு நகர மாட்டேன், என்னுடைய குணத்தோடு நான் வாழ்வேன். எங்கே ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொன்னால் சுகத்தையே காணவில்லை. கொடுக்கின்ற மருந்தை தூக்கி எறிவது, கொடுக்கின்ற நான் ஒரு இங்கிலீஷ் மருந்தை தூக்கி எறிவது, ஒரு நாட்டு வைத்தியத்தை தூக்கி எறிவது, அவை அம்மா என்ன கொண்டு வர்றாங்களோ அங்க போட சேர்த்தி போட்டாரு திங்கிறது, மீதி எல்லாம் தூக்கி தூக்கி எரிச்சிரு. குற்றம் யாரு? நீதான் எனக்கு நோய் உண்டாக்குனேன். அவள் எனக்கு நான் என்ன உனக்கு நோய் உண்டாக்குனேன் என்று சொன்னால், நீயும் உன் ஆண்டவர் அவன் ஒரு கொலைகாரன், நீ ஒரு ஏஜென்ட். அதனால அவன் என்ன சொல்றான் அதை சொல்லி சொல்லி எடுத்து நடத்திட்டு இருக்க. இருதயங்களிலே மன துயரங்களிலே வாழ்கின்ற போது அழுதியும் கருவியும் தான் கிடைக்க வேண்டும். எனக்கு இவ்வளவு நன்மை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு கஷ்டத்தோடு நின்று கொண்டு செய்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த நன்றி அறிதை நினைக்கும் போது தேவன் அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தரவாதத்தை தருவார். நன்றி இழந்தவனுக்கு எல்லாமே பாவமாகத்தான் முடியும் என்பதை வேதம் சொல்லுவார். கடவுளுடைய பிள்ளைகள் என்பது ஒரு சிறு துளி நன்மை செய்தாலும் கூட அதை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நாம் எந்த விதத்திலும் நம் தகுதியற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தேவன் உன்னுடைய நல்ல இருதயத்தை பார்த்து உனக்கு நல்ல விளக்கை வெளிச்சத்தை கட்டளையிடுவார். ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு ஒரு அறிகுறி இல்லை. நீ 44 ஆண்டுகளாக நீ ஜெபத்தில் இருக்கிறோம் என்று ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லுகிறாயே, நீ உண்ணுகின்ற உணவை முதலாவது நீ ஜெபிக்கிறாயா? அந்த சாப்பாட்டின் மேல உன்னுடைய கரத்தை வச்சு நீ ஜெபித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாயா? அதை நான் சொல்ல மாட்டேன், அது எனக்கு தேவையும் இல்லை. ஒரு தண்ணீர் கொடுத்தாலோ, ஒரு மருந்து கொடுத்தாலோ, ஒரு காப்பு கொடுத்தாலோ, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி குடிக்கிறாயா? எதுக்கு சொல்லணும்? நானே எதுக்கு ஜெபம் பண்றேன்? நீ 44 ஆண்டுகளாக நீ இருந்திருக்கின்ற கழிவு தான். நீ அந்த கழிவை வெளியேற்ற முடியாமல் இன்றைக்கும் தவித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு ஆபத்து காலத்தில் என் ஜனங்கள் கருத்தாய் தேடுவார்கள். நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு போடு, நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து நான் ஆண்டவர் சத்தியத்தை கேட்கணும்னு சொல், நீ மீட்படைவார். எல்லாவற்றையும் தூசித்துக் கொண்டிருப்பது, எல்லாவற்றையும் மனநோகடிக்கை செய்து கொண்டிருப்பது. இந்த 12 கோத்திரத்தையும் எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார் யாக்கோபு. 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதித்த கோத்திரம் இன்றைக்கு யோசுவாவின் காலத்திலே 2.5 கோத்திரம் மாத்திரம் வரக்கூடியதாக இருக்குது. மீதி 9.5 கோத்திரம் இல்லாமல் போயிற்று. ஆண்டவனை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். வனாந்தரத்திலே பொழிகிறது. நாம் பயந்த உள்ளங்களிலே ஆவியானவர் இறங்குகிறார். துக்கம் நிறைந்திருக்கிற உள்ளங்களிலே தேவன் அங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே தாபரிக்கும் ஸ்தலமாக மாறுகிறது. வாசிக்கலாம் 12வது வசனத்தை. அதில் சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. என்னவாம்? ஆண்டவருடைய சமூகம் வறண்ட உள்ளம் யார் நொந்து நொறுங்கி தேவனுடைய சமூகத்திற்குள் மன்றாடுகிறார்களோ அவர்கள் செழித்திருக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு எல்லா நன்மைகளை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறவர்களை ஆண்டவர் ஒதுக்கி விடுகிறார், அவர் தள்ளி விடுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் நான் வாழ்ந்திருக்கின்ற வாழ்க்கையின்படி அறுத்து ஆகிவிட்டது. ஆனால் ஒரு காலம் ஒருவரையும் அவர் குறை சொல்லுகிறவர் அல்ல, அவர் தள்ளுகிறவரும் அல்ல. யாவரையும் நேசிக்கிறவர், யாவரையும் அவர் போஷிக்கிறவர். அப்போ ஏன் நாம் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயம் அங்கே கொண்டு போகிறது. மரண வழியும் ஜீவ வழியும் நான் வைத்திருக்கிறேன், 2ஐயும் வைத்திருக்கிறார். எந்த வழியில் நீ போக வேண்டும் அந்த வழி நீ தெரிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாய். தேவன் அதற்கு பொறுப்பானவர் அல்ல, அவர் நன்மையும் வைத்திருக்கிற நன்மையே வைத்துக் கொண்டு நாமை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அடித்தால் நாம் எங்கே நிற்போம்? அவர் கோபித்தால் எந்த இடத்தில் நாம் வரைவோம்? நாம் எதை வளர்ப்போம்? அவர் திறக்கா, அவர் கரத்தை திறக்கா நாம் பூரிப்பாகின்றோம். நாளும் அதை பூரிப்பாக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வழிகளிலே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? இதோ நீ செம்மையாக நடந்தால் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக இருப்பீர்கள். நீ செம்மையற்றவர்களாக இருந்தால் பாவத்தின் வித்துகளை தகப்பனையும் தாயும் காட்டிக்கொண்டு நீ அதிலே ஜீவித்துக் கொண்டிருக்காதே. அவர்கள் செய்திருக்கிற பாவம் அல்ல, அவர்கள் செய்திருக்கிற அக்கிரமம் அல்ல,
அவர்கள் திரும்பி அந்த பாதி கோத்திரம் அங்கே ரூபனின் கோத்திரம் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டதாக வந்தது. காத்தின் கோத்திரம் முழுமையாக வந்தது. மலேசியின் கோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரம் பாதியாக இந்த இடத்துக்குள்ளே வந்தது. அவர் ஆசீர்வதிக்கின்றார். யோசுவா எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டார் யாரும் என் சொற்படி செய்தீர்கள். பார்த்தீரா? ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அந்த யோசுவா என்ன கட்டளையிட்டார் அதையெல்லாம் கை கொண்டு நடந்து கொண்டிருந்தார்கள். யாக்கோபு ஆசீர்வதித்த குடும்பம், யாக்கோபு ஆசீர்வதித்த கூட்டம் என்று சொல்லி எல்லோரையும் பொதுப்படையாக ஆசீர்வதிக்கவில்லை. பொதுப்படையாக ஆசீர்வதிக்கவில்லை. இதோ உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. நீ தீமையாக நடக்கும் பொழுது, உன்னுடைய தவறான பாதையில் நடக்கும் பொழுது, நீ உன் உள்ளத்துக்குள்ள உள்ள கட்டுப்பாடுகளை விதிக்காமல் உன்னுடைய இஷ்டத்தின் வழியை நீ போய்க் கொண்டிருக்கும் பொழுது, உன்னுடைய தீமையான செயல்பாடுகளின் எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எவைகளை நீ சிந்தித்துக் கொண்டிருந்தாயோ, எவைகளை நீ நேசித்துக் கொண்டிருந்தாயோ, எவைகளை நீ ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தாயோ அத்தனையை விட்டுவிட்டு ஜீவன் தப்போ ஓடிப்போ. நடந்தது. அதற்கு சொல்லுகிறான், நீங்க திட்டமிட்டு என்னை பழி வாங்குகிறீர்கள். உனக்கு ஒருவனுக்காக சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டார். உனக்கு சொன்ன வார்த்தைகள், பொறுப்படையாய் சொன்ன வார்த்தைகள், இந்த ஆண்டிலே நடக்கக்கூடியவர்களை சொன்னார். ஏன் நீ கீழ்ப்படியாமல் போகின்றாய்? கீழ்ப்படி. நீ எல்லாவற்றிலும் பூஜித்து போஜிக்கும்படிக்கும் நீ ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். கீழ்ப்படியான பட்சத்திலேயே நின்று விடுகிறார். கீழ்ப்படித்து தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு வழிநடத்து நீ போ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஆனால் நயோதியின் தேவ சபை என்பது, நயோதி என்பது வந்து போகின்ற இடம், வீடுகளை செய்கின்ற இடம், நம் எண்ணத்திலே வாழ்வு போகின்ற இடமா? தேவன் நீ பரலோகத்திற்குள்ளே கொண்டு சேர்க்கின்ற இடம். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு உழைக்களம். உழைக்களம். நீ சுத்தமாக இருக்கும்போது உன்னை பொன்னாக விளங்க செய்வார். நீ தூய்மையற்றதாக இருக்கும்போது அந்த கசிவுகளை நீ சுமக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே, கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே வாழ்கிறதுக்கு, ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே வாழ்வதற்கு உன்னிடத்தில் நீதி என்ன இருக்கிறது? சத்தியம் என்ன இருக்கிறது? தேவனுடைய நாவிலிருந்து பாடுகிறோம், துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாமம் மகத்வங்களை. துதி கீதங்களால் பாடணும் ஆண்டவரே. ஆனா பொய்யினாலே போலியை பேசுகின்ற பேச்சுக்கள் நீ என்ன செய்வீர்? தேவனுடைய மகத்துவங்களை இழந்து நிற்கின்றாய். நீயும் மகத்துவத்தை இழந்திருக்கிறார். உன் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளும் மகத்துவத்தை இழந்து இருக்கின்றாய். தாழ்விலே நின்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன இருக்கணும் நாவிலே? துதிக்கீதம் இருக்க வேண்டும். எதை பாட வேண்டும்? ஆண்டவருடைய மகத்துவங்களை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு நம்முடைய சிந்தை நயோதி என்பது உழைக்களம். அந்த ஒரு உழைக்களத்தில் நீ இருக்கும்போது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் தன்னை பரிசோதித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். உலகத்திலே வாய்களை போல எடுத்துக்கொண்டால் தேவையற்ற வார்த்தைகளை அழைப்பிக் கொண்டிருப்பது தேவையா? ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே, கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே அந்த இருண்ட சேட்டைகளால் தன் காதுகளை அடக்கி, தன் இருண்ட சேட்டைகளால் கண்களை மூடி பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிற தேர்வு வீடுகள் மத்தியிலே வாசப்படுகின்ற தேவனை உன்னுடைய பொய்யினாலும் உன்னுடைய ஒரு கட்டுக்கு அடங்காதிருக்கின்ற தடைகட்டப்படாதிருக்கின்ற பாம்புகளை போல ஜீவித்துக் கொண்டு ஆண்டவர் அழகாக சொல்லி, தடைகட்டப்படாத பாம்பு. அந்த வார்த்தைகளுக்கு எதுவுமே கிடையாது, தடையே இல்லை. அது வேறு சர்ப்பத்தை போல இருக்கு. தடைகட்டப்படாத பாம்பு சர்ப்பம் யாரை விழுங்கலாமோ என்று பார்த்துக் கொண்டிருக்கும். என் தேவன் அடைக்கலமானவர், கோட்டையானவர், கிருபை நிறைந்தவர், சத்தியம் நிறைந்தவர். உன்னை அதற்குள்ளே அடைத்துக் கொள்வதற்கு தேவன் தன் கரங்களை ஏந்திருப்படி அப்படி நின்று கொண்டிருக்கிறார். நீ விலகி போகின்றார், என்ன செய்வார்? விலகி போகின்றார். உன்னை விலகி போகின்ற காரணம் என்ன? உன்னுடைய பொய்கள், உன்னுடைய பித்தலாட்டங்கள், உன்னுடைய எண்ணங்கள், உன் சுயங்கள், உன்னுடைய சிந்தைகள், இவைகளாலே நீ விலகி போய்கொண்டே இருக்கின்றார். அன்பின் பந்திக்கு அழைக்கிறார். மீட்கப்பட்ட முத்திரையை உனக்கு தருகிறார்.
உன்னை மீட்கப்பட்ட முத்திரை வைத்து உன்னை பரிசுத்த ஆவியாரை நிறைத்த உன்னை மகிமையாக்கி உன் உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக உன்னை உயர்த்தம் படித்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும்படி உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீயோ பாவத்தினாலே மறைந்து விடுகிறார். பாவ இன்பத்தை பாழ்வோல் பருகி தேவ கோபத்தை நீ தேடி ஓடுகிறாய். பாவ இன்பத்தை பாழ்வோல் பருகி தேவ கோபத்தை நீ தேடி ஓடுகிறாய். அருமையான ஆத்தும மீட்பு அதை அறியாமல் அலைந்தோடுகிறாய். என்னை பார் வாழ்நாளை என்னை பார். எங்கே ஓடுவாய் எங்கே ஓடுவாய்? இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய்? எங்கே ஓடுவாய் எங்கே ஓடுவாய்? உந்தன் பணத்தை நம்பி ஓடாதே, சிறு துரும்பும் உன் கூட வராதே. வாலிபத்தின் பாவங்கள் தானே நீ சாகும் போது உன் கூட வருமே. முடியாது. இந்த உலகத்தில் நீ எதோடு நீ ஜீவித்துக் கொண்டு இருந்தாயோ அது நீ மரித்தாலும் கூட அது உன்னோடு வந்து கொண்டுதான் இருக்கும். பாவம், நீதி, இது எதை நீ ஆண்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னோடு நீ மரித்தாலும் விடப்போவது கிடையாது. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற கோத்திரம் என்று பாவத்தை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தடைத்து நிற்காது. நீ சபிக்கப்பட்ட கோத்திரம் என்று நீ அந்த சாபத்திற்குள்ள இருந்து விலகி நீ நன்மைகளை செய்து கொண்டிருந்தால் அந்த சாபம் உனக்கு வந்து சேராது. தேவனுடைய நீதிகளை கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு பெற்றவரோ மற்றவரோ உற்றவரோ பிள்ளைகளோ மனைவிகளோ யாராலும் சரி தவறான பாதைகள் நடக்கின்ற பொழுது விட்டு விலகி நாம் வருகின்ற பொழுதுதான் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ அறிவாய். உன்னுடைய கணக்கை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீதியை தன் கரங்களிலே பற்றி இருக்க வேண்டும். வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஒன்றும் நடக்காது. இன்றைக்கு நம்மளுடைய ஆலயத்துக்கு முன்னாடி தூரத்திலிருந்து சாந்தா 7:45 வந்தார். காரணம் ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், பைபிள் படிக்கணும். இது மூன்றுக்குமே இல்லாத இருக்கிற ஒரு ஆத்மா அங்க வெறும் குப்பையோட கூட்டி தள்ளக்கூடிய குப்பை. பலமுறை நான் சொல்லியிருக்கேன். முதலாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியும், குழந்தைங்களுக்கு சோறாக்கணும், புருஷனுக்கு சோறாக்கணும் தெரியும். எந்திரி நடுச்சாமத்தில் எந்திரி சோத்தாக்கலவே காலையில் எந்திரிச்சு ஓடிவா 7 மணிக்கு. கடவுளுடைய பிள்ளைகள் என் தாகம் நிறைக்கிற தாகம் உள்ளவன் தான் தண்ணீரை கொடுக்க முடியும். இதோ தேன் கூட்டையும் திருப்தியானவன் தேன் கூட்டையும் விதிப்பான் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு எல்லாமே தேவைப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. ஆகவே எல்லாம் உனக்கு தேவட்டி வாந்தி வெளி போடுவார். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏற்றவர்கள். உன்னை சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உன்னை சபிக்க மாட்டார். நீ திருப்தி வாழுகின்ற போது உத்தமத்திலே வாழுகின்ற உன்னுடைய சாபத்தை எண்ண மாட்டார், உத்தமத்தை மாத்திரமே காணுவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார், நீ ஆசீர்வாதமாக்கப்பட்டு நீ எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வது என்று யோசிக்காமல் இதோ நீ நீதியை செய்கின்றோம். நீ வந்து ஆசீர்வாதத்தை இல்லாமல் அநீதியை செய்யும் போது உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டார், உன் அநீதியை பார்ப்பார். ஆகவே என் பிள்ளைகளே, யாராய் இருந்தாலும் சரி தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தோல்வாழ வேண்டும். அதனால் நம் தேவன் நம் இடத்தில் கேட்பது. வேதம் சொல்லுகின்றது. யோபுக்கு எழுதின புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 37:1. இதனால் என் இருதயம் 19. யோபு 37:19. அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும், அவருக்கு சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும், அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். இது நிமித்தமாகும் முறை தப்புறவை யாரால் தப்புறமா? நாம் அந்த காலத்திலே வாழ்கின்றோம். அதனாலதான் எதை பேசினாலும் அது இடக்கா பேசிட்டு இருப்பாங்க. நீ அந்த காலத்திற்குள்ளே வாழ்கின்றாய். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும், அவருக்கு சொல்லத்தக்கதை எங்களுக்கு நீ போதியும், அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகின்றோம். ஆண்டவருக்கு சொல்றதில்லை, இவங்களுக்கு நம்ம போதிச்சிட்டு இருக்கோம். இவங்க என்னவோ சத்தியத்தை எடுத்து வாழ்ந்தவர்கள் போல, சத்தியத்தை எடுத்து வாழ்ந்தவர்கள் போல இவர்கள் பேசுகின்ற வார்த்தை நாம பொறுமையா கேட்டுட்டு இருக்கோம். கூலிக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு போனா இங்க ஒரு பிரச்சனை, பிறப்புக்கு போனா இங்க ஒரு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனைக்குரியவர்.
அவங்க பேச நியாயம்னு பேசிட்டு இருப்பாங்க. என்ன அடியின் தளம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா வாயிருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை நிமித்தம் முறைதப்பி பேசுவது. ஆண்டவருடைய நாமத்தை பேயேரின் குமார்த்தியினுடைய பாவங்கள் மிகுதியாக இருக்கின்றபடியினாலே, பேயேரின் குமார்த்தி பேயின் குணங்களை படைத்திருக்கின்ற பெண்கள் மிகுதியாய் பேசுவதினாலே அவர்களை ஒரே அடியாமல் அடிக்காமல் அவர்களை வெகுவா நான் லகுவாய் தண்டித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாயின் வார்த்தைகள் சிந்தைகள் தண்டித்துக் கொண்டிருக்கிறேன், வெகுவாக தண்டித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். கர்த்தருடைய வழியிலே நாம் வாழ்கின்ற போது தேவனுடைய நாமத்தை நாம் அங்கீகரித்து அதற்கேற்றவர்களாக நம் பரிசுத்தத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஜெயிப்பதற்கு ஆண்டவருக்கு ஆகாது, பிடிக்காது. தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. முறை தப்பி பேசுவது எங்கள் இப்பொழுதும் முறை தப்பி பேசுகின்றோம். எப்பொழுது நாம் தவறாக பேசுகின்றோம்? முறை தப்பி பேசுகிறோம். எதுக்கு? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரது குடிக்கிறது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரதுக்கு தேவையில்லாம பேசுறது, திருவருகதை எடுத்துக்கிறோம். நாவுகளுக்கு அந்த நாவுகளில் உணர்வுகள் இருக்குமே இருக்காது. யோசித்து பாருங்கள். பாவத்தை நாளே நாம் ஈடுகிறோம் என்பதை, தேவ கட்டளையை மீறி பாவத்திற்கு அடிமையாகிறோம் என்பதை தெரியாதா? பெற்றவர்கள் சரி, ஞானஸ்தானம் பெற்றால் போதாது, ராபோஜனம் எடுத்தால் போதாது. எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறியும். எல்லாவற்றையும் சிக்கிட்டு கடைசியில் எந்த ஜபங்களாலும் நிவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மாறி போய்விடும். போது வரைக்கும் போக சொல்லி விடுவார். நீ போன பின்பு நீ சிறையில் அடைக்கப்படுவாய். என் அதை நோக்கித்தான் போய்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவுகளை தொழில் வேண்டும். ஜபங்கள் என்னாலும் இருக்க வேண்டும். ஒரு பச்சை தண்ணீர் குடிக்கும் பொழுது ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அனுப்புங்கள். அது உங்களுக்கு பலமுள்ளதாய் மாறும். ஏனென்றால் எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நன்றி எதிர்வர்களாக இருப்பார்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள் நன்றி எதிர்வர்களாக இருப்பார்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் நன்றி எதிர்வர்களாக இருப்பார்கள். அந்த ஒரு ஜெபம் இல்லாமல் நாம் பூஜிப்பது, பாடம் அழுகுவதும், தேவனை அசுத்தப்படுத்துவதும், நாம் நன்றியதில் அற்புதமாக இருப்போம். ஒன்றை நாம் ஒன்று செய்கிறார் என்றால் அவருக்கு மறுபுமை நாம் அவர்களுக்கு செய்கின்ற போது தேவன் நம்ம இடத்திலே அனுக்கிரகத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். யாரையும் விரும்பியாக அனுப்பாமல் அவர்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இறுதியத்தில் நினைக்கும் பொழுதே நாம் ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக மாறுவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த காலத்திலே நாம் வாழ்கின்ற போது நம்முடைய நாவிலிருந்து சரியான ஒரு பதிலை நாம் எதிர்பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிற சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசிக்கும், உம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம், ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து அந்த பக்தி வைராக்கியம் நம்மை பட்சித்துக் கொண்டிருக்கும். அவருடைய வீட்டை குறித்து, தேவனுடைய நாமத்தை குறித்து, தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து, தேவனுடைய வீடு என்பது என்ன? நாம் ஆண்டவரத்தில் தூய்மையாக இருப்பதே கர்த்தருடைய வீடு. உன்னுடைய இருதயம்தான் தேவனுடைய ஆலயம். அந்த இருதயத்திற்குள்ளே பொருள் இருக்கும் இல்லையா? சட்டி பாடல் விட்டு நுழைக்கலாம். அந்த சட்டி பாடல் விட்டு நுழைக்கும் ஆகாரம் முதற்கொண்டு நம் துதியும் ஜெபங்களும் தேவனிடத்தில் வைத்திருக்கின்ற, மற்றவர்களிடத்தில் பேசுகின்றார், அவர்களுக்கு அடைக்கலம் தருகின்றார். இந்த பொருள் எல்லாம் அந்த வீட்டிலே நிறைந்திருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த பக்தி வைராக்கியம் அந்த இருதயத்திற்குள்ளே இருக்கும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் இதனுடைய அடைக்கலம், தாழ்மை, அன்பு, இதனுடைய நீதி, இது எல்லாம் ஒருமித்து ஒரு வீட்டிலே வாசம் இருக்கும். அந்த பிள்ளைகளும் எழுந்து பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளும் எழுந்து பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நாம் நடந்து கொள்கின்ற முறையின்படி தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். ஞானத்தையும், அறிவையும், இன்பத்தையும், புத்தியும், சொத்தையும், சுகத்தையும், சகலத்தையும் நமக்கு தந்தருவார். அடுத்ததாக இது 3:2 கோத்திரத்தை எடுத்துக்கொண்டார். பார்க்கலாம் என்ன சொல்கிறார் என்று. 22ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம். இதோ 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளப்பார பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள்
காணியாட்சிக்கான தேசத்திலிருந்து உங்கள் கூடாரங்களுக்குள் திரும்பி போங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் மோசேயினுடைய கட்டளையின்படியும் என்னுடைய கட்டளையின்படியும் நீங்கள் கை கொண்டு நடந்து வந்தபடியாலே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற காணியாட்சிக்கு நோக்கி திரும்புகின்ற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். எப்படி ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். எதற்கு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது? எதற்கு கிடைத்தது? கர்த்தருடைய வார்த்தைகளையும் தாசனாகி யோசுவாவுடைய வார்த்தைகளையும் காத்து நடந்தார்கள். கட்டளைகளை கை கொண்டு நடந்தார்கள். அந்த கை கொண்டு காத்து நடந்தபடியினாலே அவர்கள் சுகத்தோடு செல்வத்தோடு ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? நீ இஷ்டத்தின் வழியில நடந்துவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்றிக் கொண்டிருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. கர்த்தருடைய வழிகளில் தன்னை காத்துக் கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை அன்பு கொண்டு அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசன் ஆகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கட்டளையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாக இருக்கிறது. என்னவா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும். இந்த பிள்ளைகளை போல அந்த ரோட்டில் வீதியில் திரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நான் சொல்லியிருக்காரு, ஆண்டவருக்கு பயப்படணும். நாம பார்க்கறதுனால ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா எல்லாமே ஒரு இப்போ கொல்லப்பற்றையில ஒருவனுடைய மண்ணை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த மண்ணை அவன் என்ன செய்ய ஒரு பாத்திரமா செஞ்சு கொடுக்குறான். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்க நமக்கு தெரியுமா? ஒரு சொம்ப கூட நம்ம கையில் கொடுத்துறான். இந்த சொம்ப கொடுத்தோடனே என்ன நடந்திருக்கு? இந்த சொம்ப நாம எப்படி பண்ணினா, எதிலிருந்து எடுத்தா, எப்படி இந்த சொம்பு உண்டாக்குன்னு நம்ம பாக்குறோமா? ஏன்னா அந்த கிரியை என்ன செய்ய ரொம்ப அழகா நம்ம கையில் இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோமோ, எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் அதான் நமக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய கிரியை நீ செய்கின்ற நடைமுறைகள் நமக்கு தெரிஞ்சிடும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதல்ல, ஆனால் உன்னை பார்க்கின்ற போது உன்னுடைய குணங்கள் அதில் வெளிப்படும். அன்பு, அடைக்கலம், தாழ்மை, ஜபங்கள், ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள இதெல்லாம் உனக்குள்ள வெளிப்படும். அப்ப வெளிப்படுவது சரியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று நமக்கு தெரியும். ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அவன் எப்படி இந்த பாத்திரத்தை செஞ்சான், இது தீ வச்சானா, இது மண்ணு வச்சானா, இது பாத்திரத்தை என்ன பண்ணா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கையில இருக்கின்ற அந்த சொம்பை பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை பற்றி இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவன் என்ன செஞ்சாலும் தெரியல. ஒரு மனிதனுடைய வாழ்வில் நாம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய கிரியைகளை வச்சு நாம் கண்டுகொள்ளலாம். சரியாக இருக்கிறார்கள், இவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள், இவர்கள் நேட்டாக இருக்கிறார்கள். அவன் செயலும் பேச்சுகின்ற பேச்சும் நமக்கு காட்டி கொடுத்துள்ளது. இதுதான் தேவன் நம்மளோடு இருக்கிறதுடைய அடையாளங்கள். அடுத்ததாக அவர் சொல்கிறார், இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து, இல்லை ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளை எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டு இருந்து அவரை உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதுக்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படிகளையும் நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யும்படிக்கு மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான். இப்படி நம்ம நடந்ததுனால, கவனமா நடக்கிறதுனாலே, கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே, கர்த்தரோட வாழ்கிறதுனாலே, மக்களுக்கு அன்பாக இருக்கிறதுனாலே, மக்களுக்கு உபகாரம் செய்கிறதுனாலே என்ன பலன்? அதை அடுத்து பார்க்கிறோம். இவ்விதமாக யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மழை செய்யும் பாதி கோத்திரத்திற்கும் மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அவன் மக்கள் பாதிக்கும் யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரர் கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை என்ன ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா இந்த 2.5 கோத்திரம் மாத்திரமே கடவுளுடைய சமூகத்திற்குள்ளே இருக்கிறார். மீதி 9.5 கோத்திரங்கள் அங்கு வெளியேறி போய்விட்டார். பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு ஆசீர்வதித்த கோத்திரம் தான் எல்லாமே போய்விட்டார். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அந்த குழந்தைகள் 2 பேரையும் பிடிச்சு வச்சுட்டார். அப்ப 2 குழந்தைகளையும் பிடிச்சு வச்சுட்டு பேர குழந்தைகளை முன்னெடுத்தி ஒரு இளையவனை தூக்கி கரத்தை வச்சு ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், எப்ராயிம் தான் மூத்தவன், அதனால அவரை ஆசீர்வதிங்க சொன்னார். முதல் ஆசீர்வதிங்க, மூத்தவனை முதல் ஆசீர்வதிங்க, மனேசியின் பின்னாடி ஆசீர்வதிங்க சொன்னார். உடனே ஆண்டவர் அவர் சொல்கிறார், அது எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய்
மனுஷ பிரகாரமாக பார்க்காமல் ஆவியின் பிரகாரமாக பார்க்கும்போது அந்த மனுஷன் இந்த கோத்திரத்துக்குள் இடம் பிடிக்கிறான். இன்றைக்கு பரிசுத்தத்துக்குள் இருந்திருக்கிறான். பார்த்தீங்களா? கடவுளுடைய பிள்ளைகளுடைய தீர்ப்பு வேறாக இருக்கும். ஏன் கடவுளோடு வாழ்கிறதுனால அவர் யாரை காட்டுகிறாரோ அவரை தான் பார்க்க முடியும். அப்போ அழகு உலகு அதனுடைய பார்த்து இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். யார் நீதி உள்ளவர்களாக ஜீவிப்பார்கள் கடைசியிலே என்பதைத்தான் அறிந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் என்ன ஆசீர்வதித்து அனுப்புகிறார் பார்க்கலாம். எது ஆசீர்வாதத்துக்குரியது என்று பார்க்கின்றோம். இதோ நீங்கள் நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறுமையாக இருக்க மாட்டார். ஏதாகிலும் ஒன்று மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு இதோ மகா ஏராளமான ஆடு மாடுகளோடு, அன்றைக்கு அதுதான் ஆடு மாடுகள் தான் ஒரு வீட்டுக்குள்ளே சொத்து. மகா ஏராளமான மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். இதோ சங்கீத புஸ்தகம் 96ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 96 அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். ஆண்டவர் எதை தீர்க்க வருகிறார்? நீதியோடும் சத்தியத்தோடும் தான் தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார். எதுக்கு வருகிறார்? நீ நல்லா அவர் வந்துட்டு நாட்டு மாட்டையோ ஊட்ட பார்த்துட்டு போறதில்லை. நீ இப்படி இருக்கிறாய் என்பது, நீ அப்படி இருக்கும்போது உனக்கு இதெல்லாம் ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அங்கே யோசுவாவும் ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வர்யத்தோடும் மகா சகலவிதா ஆடு மாடுகளோடு. அடுத்தது பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் பதிய எதுவுமே தேவனுடைய சமூகத்துக்குள் இல்லாமல் அத்தனையும் கொண்டு ஆசீர்வதிக்கிறார். ஆடு மாடுகள் உண்டு, அவருடைய மகா செல்வங்கள் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, இரும்புண்டு, தங்கம் உண்டு, வெள்ளி உண்டு, பொண்ணுண்டு, எல்லாமே அவர்களுக்கு நிறைவான ஜீவியத்தை கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அநேக வஸ்திரங்கள், ஒரு வஸ்திரத்துக்கு உடுக்கிறதுக்கு இடையிலாம இருக்கும். ஆனா அநேக வஸ்திரங்களோடும் நம்மளுடைய வீடு எப்படி இருக்குமா? நிறைஞ்சிருக்குது. நாம் கீழ்ப்படிதலோட நடக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். கீழ்ப்படிதல் இல்லை என்கின்ற போது என வெறுமை அடைந்துதான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் வெறுமை அடைவதற்கு காரணம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறது கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வீட்டில் ஒன்று குறையுதுன்னு சொன்னாவே நாம் சீர்படுத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வாசஸ்தலத்தின் வீடு எல்லாம் நிறைந்ததாக இருக்கும். நாம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நாம் எதுக்கும் போகக்கூடாது. அப்படித்தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் யோசுவா தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் சர்ச்சுக்கு போறேன், என்னை ஆண்டு யாரும் என்னை சபிக்க முடியாது யோசிக்காதீர்கள், தப்பு. ரோபின் கோத்திரம் சபிக்கப்பட்டதாக இருந்தாலும் அவனை தூக்கி வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் சரியாக நடந்தபடியினாலே. இரவு கர்த்தருடைய பிள்ளைகள் மனேசியின் கோத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தவறாக போகும்போது பாதி கோத்திரத்தை விடுத்துவிட்டு நீதி கோத்திரத்தை தூக்கிக் கொள்கிறார். ஆண்டவருக்கு யார் நீதி அதைத்தான் பார்க்கிறார். சுமக்கரையான நீதி, கர்த்தருடைய சமூகத்திற்குள்ள நீதி, உத்தமத்திற்குள்ள நீதி, உத்தமத்தை பார்க்கின்ற தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கிறோம். இறுதியாக இதை உன்னத பாற்று 4ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாற்று 4:26. வாடையே எழுப்பு, தென்றலே எழுப்பு, கந்த பிசுகள் நடியா தோட்டத்திலே வீசு, என் நேசன் நம்மளுடைய தோட்டத்திற்கு வந்து நாம் கொடுக்கின்ற தோட்டம் என்பது நம்முடைய இதயம். அதிலே வந்து நம்முடைய வாழை ஆண்டவருடைய சமூகத்திற்கு பழங்கள் பழுத்து விட்டால் அது எப்படி பறவைகளுக்கு தெரியும்? பறவைகளுக்கு எப்படி தெரியும்? மரத்திலே பழங்கள் பழுத்திருக்குது என்றால் பறவைகளுக்கு எப்படி தெரியும்? அந்த வாசத்தை தூது விடுகிறது. அதை தூது விடுகின்றாலே அது பறவைகள் கண்டு அதை புசிக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்போ அதற்குள்ள இருக்கிற அந்த வாசனையை வெளியே விடுகிறது. நமக்குள்ள இருக்கின்ற வாழை தேவனுடைய சமூகத்திற்குள் துதிகள். இந்த துதிகளை நாம் செலுத்துகின்ற போது தேவன் உனக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். வாழையை எழுப்பு,
தென்றல் நம்முடைய இருதயத்திற்குள் ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். நீ பாடுகின்ற போதெல்லாம் இருதயத்திற்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஒரு பாட்டு பாடும் வேற எங்கேயாவது நினைச்சிட்டு இருப்போம், அடுத்த அடிகள் என்ன என்றுதான் யோசிப்போம். ஆனா வேற உலகத்தை நினைக்க மாட்டோம். அப்போ நாம் துதிக்கின்ற போது தேவனுடைய நாமத்தையே நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். அதான் தென்றல். வாடகை எடுப்பு தென்றலே வீசு. கந்த பிசுகள் படிக்கின்ற தோட்டத்திற்குள்ள நம் இருக்கியம் அங்கே கந்தகமாக மணந்து கொண்டிருக்குமா நேரத்திலே அதில் தேவன் வந்து உலாவி கொண்டிருப்பார். உலாவுகிறார். உலாவு குறிக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், பாடிக்கொண்டிருக்க வேண்டும், துணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த இருப்பு, வெள்ளி, தங்கம், இது வெண்கலம் நிறைந்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் களஞ்சியம் நிறைந்திருக்கிறது, ஆடு மாடுகள் நிறைந்திருக்கிறது, ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறது. அடுத்ததாக வஸ்திரங்களோடு உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிடப்பட்டதையும் சகோதரோட பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். எல்லாருக்கும் நீங்கள் பங்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய நாமம். எசேக்கியேலின் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். 66:22. 66:22. ஏசாயா 66:22. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக இருப்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் இருக்கும் என்று ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அவர் படைக்கப் போகிற நாங்கள் புதிய வானத்திலே புதிய பூமியில் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எல்லா மக்களும் அந்த இடத்திலே நிற்பார்கள். இந்த இடத்திற்காக நாம் உங்களை இவ்வளவு கண்டிச்சு நடத்துகிறோம். நாளைக்கு தேவனுடைய வருகை நியாயம் தீர்க்க வருவார். அந்த நியாயம் தீர்க்க வருகிற போது இடையிட வேண்டும், நீதியும் நியாயமும் வேண்டும். உலகத்தை நீதியோடு நியாயத்தோடு அங்கு விசாரிக்க அவர் வருவார். அந்த விசாரிக்கின்ற காலங்களிலே அந்த பூமி, அந்த புதிய பூமியில் புதிய எல்லாவற்றையும் படைத்திருக்கும் பொழுது நாம் அந்த இடத்துல இது இருந்தால்தான் அந்த இடத்துல நம்மளுடைய நாமம் அங்கே இருக்கும், நம்ம சந்ததியும் அங்கே இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திற்கு உண்மையோடு மாவையோடு தேவனுடைய சமூகத்திற்குள்ளே வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் கோயிலுக்கு போகிறேன், தேவனை ஆசீர்வதித்து விட்டார் என்பதை யோசிக்காதீங்க. உங்கள் இடத்துல அந்த நீதி இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை போகிறேன். அப்போ நீ கை கொண்டு நடந்தபடியினாலே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு யோசுவா அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சத்தத்தின்படி கீழ்ப்பொழுது நடக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். சாதாரணமாக யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை பாராட்டு ஜெபத்தை கொடுக்கிறோம்.